ஆனா அந்த நம்பிக்கையில நாம கவனிக்க தவறிய சில விஷயங்கள் இருக்கு. வாங்க இப்ப வாங்குறீங்க. அந்த 1,00,000 ரூபாய்க்கான முழு மதிப்பும் உங்க கைக்கு வருதா? இல்ல, அதுல சில மறைமுக செலவுகள் போயிடுது. காலப்போக்குல பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இறையாண்மை தங்கப் பத்திரம், அதாவது நம்ம சுருக்கமா SGBன்னு சொல்லுவோம். இது வேற யாரும் இல்ல, நம்ம இந்திய அரசாங்கமே வெளியிடுற ஒரு பத்திரம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க நனமாக்கலாம். கடைசியா 5வது வரி சலுகை. இதுக்கு மேல என்ன வேணும்? வணக்கம் சங்கம். இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு தனி பிரியம் வந்துரும் இல்லையா? அது வெறும் ஒரு உலோகம் இல்ல, நம்மளோட பாதுகாப்பு, நம்ம அந்தஸ்து, ஒரு எமோஷனல் கனெக்ட். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா, அதாவது ஒரு முதலீடா நாம பாக்குறப்போ இந்த தங்கம் உண்மையிலே ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸா? வாங்க இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேக்குறேன். உங்க பீரோலயோ இல்ல பேங்க் லாக்கர்லயோ ரொம்ப பத்திரமா பூட்டி வச்சிருக்கீங்களே அந்த தங்கம், அது நிஜமான சொத்தா இல்ல வெறும் பணக்காரங்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு மாயையை மட்டும் உருவாக்குதா? என்னடா இப்படி கேக்குறான்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்விக்கான பதில தேடுறது தான் இந்த முழு அலசலோட நோக்கமே. சரி, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். ஏன் தங்கம் மட்டும் காலங்காலமா நம்மள இப்படி ஈர்த்துக்கிட்டே இருக்கு? நூற்றாண்டுகளா? ஏன் நம்ம பாட்டி, அவங்க பாட்டி காலத்திலிருந்தே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு அவசரமா இருந்தாலும் கை கொடுக்கறது தங்கம் தானு. பொருளாதாரம் மேலே கீழே போனாலும், விலைவாசி ஏறினாலும் தங்கம் நம்மள காப்பாத்தோன்னு ஆழமா நம்புறோம். சொல்லப்போனா இந்த நம்பிக்கை தான் தங்கத்தோட உண்மையான மதிப்பே. ஆனா அந்த நம்பிக்கையில நாம கவனிக்க தவறிய சில விஷயங்கள் இருக்கு. வாங்க இப்ப அந்த செல்வத்தின் மாயை அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் உடைச்சு பாப்போம். நாம செல்வத்தின் மாயையை உடைக்கிறோம் அப்படின்னா என்ன? அதாவது நம்ம தங்கம் பத்தி வச்சிருக்கிற பல எண்ணங்கள் ஒருவேளை வெறும் தோற்றமா இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வாங்குற ஆபரண தங்கத்தோட மதிப்புல கண்ணுக்கு தெரியாத சில கசிவுகள் இருக்கு. இது சிம்பிளா சொல்றேன், யோசிச்சு பாருங்க. நீங்க 1,00,000 ரூபாய்க்கு ஒரு நகை வாங்குறீங்க. அந்த 1,00,000 ரூபாய்க்கான முழு மதிப்பும் உங்க கைக்கு வருதா? இல்ல, அதுல சில மறைமுக செலவுகள் போயிடுது. காலப்போக்குல பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன லீக்ஸ் தான் உங்க முதலீட்டோட உண்மையான மதிப்பையே ஆரிச்சிடும். அப்போ அந்த 3 முக்கியமான கசிவுகள், அந்த வேல்யூ லீக்ஸ் என்னென்ன? முதல்ல செய்கூலி சேதாரம். நீங்க நகை வாங்கும் போது ஒரு 10லேருந்து 25% வரைக்கும் இதுக்கே போயிடும். ஆனா அதே நகைய விற்க போகும்போது அந்த காசு உங்களுக்கு திரும்பவே வராது. இது முதலடி. 2வது தூய்மை. நம்ம வாங்குற 22 கேரட் நகைகளோட தூய்மையில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்க வாய்ப்பிருக்கு. 3வது ரொம்ப முக்கியமானது சேமிப்பு. வீட்ல வச்சா திருட்டு பயம், பேங்க் லாக்கர்ல வச்சா அதுக்கு வாடகை. இது எல்லாமே நம்ம முதலீட்டை குறைக்கிற மறைமுக செலவுகள் தானே. ஐயையோ, அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? தங்கத்துல முதலீடு செய்யறதே தப்பான்னு கேட்டா இல்ல, இதை விட ஒரு ஸ்மார்ட்டான, ஒரு புத்திசாலித்தனமான வழி இருக்கு. அதுதான் தங்கப் பத்திரங்கள். இறையாண்மை தங்கப் பத்திரம், அதாவது நம்ம சுருக்கமா SGBன்னு சொல்லுவோம். இது வேற யாரும் இல்ல, நம்ம இந்திய அரசாங்கமே வெளியிடுற ஒரு பத்திரம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க நகையாவோ காசாவோ தங்கத்தை கையில வாங்காமலேயே அதோட மதிப்புல முதலீடு பண்ணலாம். ஒவ்வொரு பத்திரமும் 1 கிராம் தங்கத்துக்கு சமம். ஒரு மாதிரி டிஜிட்டல் தங்கம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த SGBல முதலீடு பண்றதுனால நம்ம வழக்கமா வாங்குற நகைகளை விட என்னென்ன பெரிய நன்மைகள் கிடைக்குது? வாங்க இப்போ நேரடியா ஒப்பிட்டு பாத்திரலாம். வாங்க இப்போ ரெண்டையும் நேருக்கு நேரா மோதுவிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம நகை, அதுக்கு ஏதாவது வட்டி உண்டா? கிடையாது. ஆனா தங்க பத்திரத்துக்கு வருஷத்துக்கு 2.5% வட்டி நம்ம அரசாங்கமே கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நகைகள்ல இருக்கிற மாதிரி சேக்கூலி சேதாரம்னு எந்த மறைமுக செலவும் கிடையாது. சேமிப்பு பத்தின டென்ஷனும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, மெச்சூரிட்டிக்கு அப்புறம் இதுல வர லாபத்துக்கு வரி விலக்கும் உண்டு. இது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். இங்க பாருங்க, இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள். நம்ம நகை பீரோல சும்மா தான் தூங்கிட்டு இருக்கு. அதனால அதிலிருந்து வர வட்டி வருமானம் 0, ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த தங்க பத்திரங்கள் அப்படி இல்ல. வருஷம் ஒரு நிலையான வட்டியை கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, தங்கத்தோட விலை ஏறுறது ஒரு லாபம்னா, இந்த வட்டிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி. அப்போ சுருக்கமா ஒரு தடவை பாத்திரலாமா? SGBயோட நன்மைகள்: 1. ஃபிக்ஸ்ட் வட்டி. 2. தங்கத்தோட விலை ஏறுறதால வர்ற லாபம். 3. சேமிப்பு பத்தின கவலையே இல்ல. 4. செய்கூலி சேதாரம்னு எந்த நஷ்டமும் இல்லாம முழு மதிப்புக்கு பணமாக்கலாம். கடைசியா 5வது வரி சலுகை. இதுக்கு மேல என்ன வேணும்? சரி, இப்போதான் நம்ம இந்த முழு அலசலோட கிளைமேக்ஸ்கே வரும். நம்மளோட ஒவ்வொரு கிராம் தங்கத்தையும் எப்படி இன்னும் அதிகமாக்குறது, எப்படி அதோட மதிப்பு பெருக்கிறது, வாங்க பார்க்கலாம். இதுதாங்க இந்த முதலீட்டோட மேஜிக். தங்க பத்திரங்கள்ல உங்க பணம் சும்மா இருக்காது.
அதுக்கு வருஷா வருஷம் வட்டி வருது இல்லையா, அந்த வட்டியும் உங்க முதலீட்டோட சேர்ந்து அடுத்த வருஷம் அந்த மொத்த தொகைக்கும் வட்டி கிடைக்கும். இப்படி வட்டிக்கு வட்டி கிடைச்சு உங்க செல்வம் மடங்கு மடங்கா பெருகும். இதுக்கு பேரு தான் காம்பவுண்டிங் growth, அதாவது கூட்டு வளர்ச்சியோட சக்தி. இந்த ஒரு வரிதான் நாம பேசினது எல்லாத்தோட சாராம்சம். நம்ம முதலீடு பண்ற ஒவ்வொரு கிராம் தங்கமும் சும்மா தூங்கிட்டு இருக்க கூடாது. அது நமக்காக உழைக்கணும், வட்டிக்கு வட்டி போட்டு நம்ம செல்வத்தை பெருக்கணும். இதுதாங்க ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டரோட சீக்ரெட். ஆக இனிமே உங்க தங்கத்தை வெறும் ஒரு சென்டிமெண்டா மட்டும் பார்க்காம ஒரு உண்மையான சொத்தா மாத்தி அத உங்களுக்காக வேலை செய்ய வச்சு உங்க செல்வத்தை பெருக்க நீங்க தயாரா? நீங்க அடுத்த முறை தங்கத்துல முதலீடு பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சு ஒரு நிமிஷம் யோசிப்பீங்கன்னு நம்புறேன்.